ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி வேர்ல்டு. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் உள்ளே போய் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டில் பூஜை சாமான் தாங்க காட்டியிருக்கேன். இது ட்ரெண்டிங்கில் போகிற கப் சாம்பிராணிங்க, சூப்பராக இருக்குது. இது பிராண்டு சைக்கிள் பிராண்டுங்க. இதாக கூடவே நான் இந்த பிராண்ட்லேயே ஊதுவத்தியும் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி சூப்பராக நம்ம அப்பா அம்மா யூஸ் பண்ணி நம்மளுக்கும் கொடுக்குற மாதிரி நல்லா பிராண்டு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூஜை பண்ணாலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதை கூடவே 3 மாதத்துக்கு தேவையான பூஜை ஆயில் தாங்க வாங்கியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ மிளகா கூட தனியா, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதெல்லாம் போட்டு, மஞ்சள் இதெல்லாம் போட்டு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு தாங்க வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை கூடவே சேமியா தாங்க பார்க்க போகிறோம். சேமியா தாங்க வாங்கிட்டு வந்திருக்காரு. சேமியா பசங்களுக்கு லீவ் விட்டால் கிச்சடி, சேமியா புலாவ்லாம் செய்யறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் உப்பு தாங்க. உப்பு 3 மாதத்துக்கு தேவையான அளவு வாங்கிட்டு வந்திருக்காரு. டாட்டா உப்பு. நான் எப்போவுமே இது தாங்க யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டாட்டா சால்ட்டும் கூடவே வாங்கிட்டு வந்திருக்காரு, ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே போன மாதத்துலேயே நான் பட்டை கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பட்டை மட்டும் இல்லாத ஏலக்காய், கிராம்பு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏலக்காய், கிராம்பு, உப்பு இது 3மே நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இதை குறையாத வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்களும் குறையாமல் வச்சுக்கோங்க. அப்புறமா மசாலா ஐட்டம் தாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளுங்க, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, இதாக கூடவே சாம்பார் மசாலாவும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர் தூளும் வாங்கியிருக்கேன். ரசப்பொடியும் வாங்கியிருக்கேன். நான் எப்போவுமே பூஜை ஐட்டம் தேய்க்கிறதுக்கு இந்த பவுட்ரு தாங்க யூஸ் பண்ணுவேன். இது பீத்தாம்பரி பவுட்ரு. இதை கூட நம்ம லெமனை கொஞ்சம் சேர்த்து தேய்க்க சொல்ல நம்மளுக்கு ரொம்பவே பளபளன்னு வருங்க பூஜை ஐட்டம். அதுக்கப்புறம் சோப்பு தாங்க, சாமான் கழுவுற சோப்பு. சாமான் கழுவுற சோப்புனாலே தண்ணி ஊற்றி ரொம்ப அப்படியே கரைஞ்சிடும், வேஸ்ட்டாக போய்டும்னு சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் கரையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 சோப்பை எனக்கு 4 மாதத்துக்கு வரும். நான் ஒரு சோப்பை 2ஆக கட் பண்ணி யூஸ் பண்ண சொல்ல நீங்கள் சோப்பை ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இதாக கூடவே கொஞ்சம் விம் லிக்விடும் சேர்த்து கலந்து தேய்க்க சொல்ல பாத்திரம் நல்லா பளபளன்னு ஆகுங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற சோப்பு தாங்க. இது சர்ஃப் எக்ஸல். இதில் 4 சோப்பு இருக்குங்க. அதாக கூடவே பவுட்ரும் சர்ஃப் எக்ஸல்லையே சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தார். இது 1 கிலோ ஆன பவுட்ரு தான். இப்போ லீவெல்லாம் விட சொல்ல பசங்களுக்கு ரொம்பவே துணி அதிகமாக யூஸ் ஆகும். அதனால் பவுட்ரு மட்டும் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அமான் சோப்புங்க. இதில் ஒரு 5 சோப்பு இருக்குங்க. இது எனக்கு 4 மாதம் 5 மாதத்துக்கே யூஸ் ஆகும். ஏற்கனவே நான் வாங்கிட்டு 2 சோப் ஸ்டாக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு தாங்க. பேஸ்ட்டு தாங்க. இது என்னென்னா ப்ரெஷ்ஷு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுவோன்னு சொல்லுவாங்க. நான் 3 ப்ரெஷ்ஷும் அதுக்கப்புறம் பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் 200 கிராமில் 2 பேஸ்ட்டும், அதுக்கப்புறம் 100 கிராமில் ஒரு பேஸ்ட்டும் இருக்குங்க. இது மெகா சேவுங்க. நீங்களும் இந்த மாதிரி சேவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வாங்க சொல்ல நம்மளுக்கு மணி ரொம்பவே சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த விம் பார் தாங்க. இது ஒரு 2 ஸ்க்ரப் இருக்குது. இது எனக்கு 3 மாதத்துக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் தேவைன்னா வாங்கிப்பேன். இது 20 ரூபா மட்டும்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழுத்தியும் தேய்க்க தேவையில்ல இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில். அதுக்கப்புறம் இந்த வத்தல் தாங்க. இது ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குங்க குவான்டிட்டி. அது இல்லாத நல்லா அரிசி மாவில் செஞ்ச மாதிரி மொறு மொறுன்னு இருக்குது. நான் கூட இந்த மாதிரி வத்தல்லாம் வெயில் காலம் வந்தோடனே ட்ரை பண்ணணும்னு நினச்சின்னு இருந்தேன். அடுத்த மாதம் தாங்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டாய்லெட் லிக்விடு தாங்க, ஹார்பிக்கு. இதாக கூடவே ஹேண்ட் வாஷும் ஃப்ரீயாக வந்தது. இது ஆஃபர்லங்க, சூப்பராக இருந்தது. ரொம்ப பெரிய பேக்குங்க. அதுக்கப்புறம் நான் 5 லிட்டர் எண்ணெய் தாங்க. நான் ஏற்கனவே
செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு தேவையான எண்ணெய் தாங்க. நான் இதையும் யூஸ் பண்ணிப்பேன், அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதோட பருப்பு தாங்க. பருப்பு வந்து இந்த லீவுக்கு அதிகமாகவே வாங்கிட்டு வந்திருந்தாரு. இந்த கருப்பு சுண்டல் வந்து நம்ம உடம்புக்கு பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கர்ப்பப்பை வளர்ச்சிக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை காலையில் ஊற வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் துவரை பருப்பு தாங்க. இது வந்து சாம்பார் வடைலாம் செய்கிறாங்க, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்திருந்தாரு. கடலப்பருப்பு வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது கூட்டுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உளுந்த பருப்பு தாங்க. இது வந்து நான் எப்போவுமே உளுந்த பருப்பை களியாகவும் செய்வேன் வறுத்து. அதுக்கப்புறம் கஞ்சாவும் குடிப்பாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், இடுப்புலாம் வலிக்காது. யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு தாங்க. பச்சைப்பயிறு வந்து நான் வந்து எப்போவுமே கட்டி இது பண்ணி சாப்பிடுவேங்க, சேலட் மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்போட பெனிஃபிட்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.